Hi y'all, welcome to vidyasview. இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் க்ரோசரி ஸ்டோர் போகிறதுக்கு ஒரு பிளான் பண்ணியிருக்கேன். இந்த பிளான் எல்லாம் ஒன்றும் கிடையாது. நான் ஆஃபீஸ் விட்டு கிளம்புறேன். சரி அப்படியே போகும்போது கொஞ்சம் திங்ஸ் வாங்கணும். சரி அங்கே போய் அவங்ககிட்ட கேட்டு பார்க்கலாம். அவங்க அலோவ் பண்ணிடுச்சுன்னா எனக்கு ஒரு வீடியோ எடுக்கலாம், ஒரு கண்டென்ட் ஆகிடுச்சு அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். சரி போய் பார்ப்போம். இன்றைக்கி நான் வந்து இந்த வீடியோவில் ஒரு இந்தியன் க்ரோசரி ஸ்டோர் யூஎஸில் எப்படி இருக்கும்னு காமிக்க போகிறேன். எனக்கு வந்து இந்த வீடியோக்கான தாட் எப்படி வந்துருச்சுன்னா, நான் வந்த புதுசில் யூஎஸில் வந்த புதுசில் என்னோடய ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, என்னோடய ரிலேட்டிவ்ஸாக இருந்தாலும் சரி, என்கிட்ட நிறைய பேர் கேட்ட ஒரு கேள்வி இருக்குது. அது என்னன்னா, நீங்கள் அங்கே என்ன சாப்பிட்றீங்க, அங்கே இந்தியன் ஃபுட்டெல்லாம் கிடைக்குமா இல்லை அமெரிக்கன் ஃபுட் தான் நீங்கள் சாப்பிட்டுட்ருக்கீங்களா அப்படின்றது. ஸோ கண்டிப்பாக இங்கே இந்தியன் ஃபுட்டெல்லாம் கிடைக்கும். நாங்கள் வந்து நிறைய இந்தியன் க்ரோசரி ஸ்டோர்ஸ் இருக்கும் இங்கே. அது இல்லாமல் ஏஷியன் க்ரோசரி ஸ்டோர் இருக்கும். அதுவும் இல்லாமல் இப்போ வந்துட்டு ஒரு சில அமெரிக்கன் ஸ்டோரில் கூட நம்மளோட ப்ராடக்ட் எல்லாம் வச்சுருக்காங்க. ஸோ அங்கெல்லாம் போய் நம்ம எல்லாம் வாங்கிட்டு தான் இருக்குது. இன்றைக்கி நான் வந்திருக்கிற ஸ்டோர் வந்துட்டு நியூ ஹாம்ஷர் ஸ்டேட்டில் மான்செஸ்டர் சிட்டிக்குள்ளே இருக்கிற ஹிமாலயாஸ்னு பேர் இருக்கிற ஒரு ஜென்ரல் ஸ்டோருக்குள்ளே தான் வந்திருக்கு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நம்ம ஊரில் இருக்கிற எல்லா பொருட்களும் கிடைக்கும். இங்கே மெயினாக அவங்க என்னென்ன வச்சுருக்காங்கன்னா, ஏஷியன் க்ரோசரிஸ் வச்சுருக்காங்க, அப்புறம் எத்னிக் அப்பேரல் வச்சுருக்காங்க, அப்புறம் ஹவுஸ் ஹோல்ட் ஐட்டம்ஸ் வச்சுருக்காங்க. நான் வந்து யூஎஸில் வந்த புதுசில் கடைக்கெல்லாம் போகும்போது இங்கே இருக்கிற திங்ஸோட ப்ரைஸ் எல்லாம் நோட் பண்ணி வச்சு, அப்புறம் ஊரில் இருக்கிற ப்ரைஸும் இங்கே இருக்கிற ப்ரைஸ் எல்லாம் கம்பேர் பண்ணியெல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனால் போக போக அந்த பழக்கம் எல்லாம் மாறிடுச்சு. இங்கே எப்படின்னா இந்த வெயிட் எல்லாம் கணக்கெல்லாம் எப்படி பார்க்குறேன்னா, கேஜி கணக்கெல்லாம் கிடையாது. இங்கே வந்து எல்பி கணக்கு தான் சொல்லுவாங்க. ஒரு 1 எல்பின்றது வந்துட்டு நம்ம ஊரில் இருக்கிற கிட்டத்தட்ட ஒரு 450 கிராம் கணக்கு வரும். இப்போ வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து ஃப்ரோசன் ஃபுட் ஐட்டம்ஸ் தான். இங்கே வந்து நிறைய பேர் ஃப்ரோசன் ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாம் வாங்கி யூஸ் பண்ணுவாங்க. அப்புறம் வந்து இந்த செஷனில் என்னென்ன வச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, யோகர்ட் வச்சுருக்கேன், மில்க் வச்சுருக்காங்க, அப்புறம் வந்துட்டு ஜூஸ் கூட வச்சுருக்காங்க. இந்த ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பருப்பு வகைகள்லாம் பார்க்க முடியும். அங்கே இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதோட எல்லாம் ப்ரைஸும் அவங்க வந்து மென்ஷன் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ தூர்தால் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து ஒரு பெரிய பேக்கெட்டு 7 எல்பி பேக்கெட் வச்சுருக்காங்க. இப்போ 7 எல்பின்றது வந்து நம்ம ஊரில் இருக்கிற கிட்டத்தட்ட ஒரு 3 கிலோவுக்கு கொஞ்சம் ஜாஸ்தி வர்ற மாதிரி இருக்கும். அதுக்கு எவ்வளோ ப்ரைஸ் அவங்க போட்டு வச்சுருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா ஒரு $10.99 வச்சுருக்காங்க. $10.99 வந்து நம்ம ஊரில் வந்து ஒரு 800 ருபீஸ் ப்ளஸ் வரும். இப்போ நாம் பார்த்துட்டு இருக்கிறது வந்துட்டு லேடிஸ்க்கு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு ஏரியா தான். இங்கே வந்து நிறைய ஃபேன்சி ஐட்டம்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. அந்த இந்தியன் ஸ்டைல் ஆஃப் பேங்கிள்ஸ், நெக்லேஸ், அப்புறம் பொட்டு, காஜல், அந்த ஷிங்கார் பாக்ஸ் எல்லாம் பார்க்கும்போது எனக்கு அப்படியே என்னோடய சின்ன வயசு ஞாபகமாகவே வருது. அவங்க எப்படின்னா ஒரு குட்டி ஃபேன்சி ஸ்டோரை அங்கே செட் பண்ணி வச்சுருக்கிற மாதிரியே இருக்குது. இந்த ஏரியாவில் வந்து பார்க்கும்போது என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஹார்லிக்ஸ் வச்சுருக்காங்க, காஃபி அண்ட் டீ பவுடர் வச்சுருக்காங்க, சுகர் அண்ட் சால்ட் ஐட்டம்ஸ் வச்சுருக்காங்க, அப்புறம் வந்து ஃப்ளோர் ஐட்டம்ஸ் கூட வச்சுருக்காங்க. ரைஸ் ஃப்ளோர், ஆல் பர்பஸ் ஃப்ளோர், பேசன் ஃப்ளோர் அந்த மாதிரி எல்லாம் வச்சுருக்காங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து வெஜிடபிள்ஸ் எல்லாம் வச்சுருக்கிற இடத்துக்கு வந்துட்டோம். வெஜிடபிள்ஸை பற்றி சொல்லணுன்னா, நம்ம ஊரில் இருக்கிற எல்லா காயும் கிடைக்குதான்னு கேட்டால் இல்லை, ஓரளவுக்கு கொஞ்சமான காய் தான் கிடைக்கும். அதுவும் எனக்கு என்னென்னா, ரிப்பீட்டடாக நம்ம எப்போ போகும்போதும் ஒரே ஐட்டம்ஸ் தான் எப்போவுமே இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். வெரி ரேராக தான் டிஃப்ரெண்ட்டான வெஜிடபிள்ஸ் எல்லாம் நமக்கு கிடைக்கிற மாதிரி ஒரு ஃபீலே இருக்கும். ஸோ அது ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்ட். அப்புறம் வந்துட்டு சின்ன வெங்காயம் தான் எனக்கு ரொம்ப மிஸ் பண்ணுற ஒரு ஐட்டம்னு சொல்லலாம். சின்ன வெங்காயம் நான் வந்துட்டு எங்கேயுமே தேடிட்டு கிடைக்க மாட்டேங்குது இந்த இடத்துல.
ஆனால் இங்கே சின்ன வெங்காயம் சொல்லி விற்கிறாங்க. ஐ மீன் ஷாலட்ஸ் தான் நான் மீன் பண்ணுறேன். அது வந்துட்டு என்னென்னா அந்த பெரிய வெங்காயத்தோட குட்டி குட்டியாக போட்டு தான் விற்கிறாங்க. அது வந்துட்டு நம்மளோட ஊரில் கிடைக்கிற அந்த சின்ன வெங்காயம் மாதிரியே இல்லை. இந்த செக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் இருக்கிற காஸ்மெட்டிக் ஐட்டம்ஸ் தான் வச்சுருக்காங்க. மெயினாக வந்துட்டு ஹேர் கேர் அண்ட் ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் தான் வச்சுருக்காங்க. அடுத்ததாக வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்மளோட ஃபேவரேட்டான இடம் தான் ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ். நம்ம ஊரில் இருக்கிற ஸ்நாக்ஸ் எல்லாம் இங்கே கிடைக்கும். நல்லாயிருக்கும். நாங்கள் எல்லாம் வாங்கி சாப்பிடுவாங்க அடிக்கடி. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய செக்ஷனே வந்துட்டு மசாலா பவுடர்லாம் வைக்கிறதுக்காக அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. எல்லா டைப் ஆஃப் மசாலாஸும் இருக்குது. பிரியாணி மசாலா, சிக்கன் கறி மசாலாஸ், ஈவன் வெஜிடபிள் கறி மசாலாஸ் கூட நிறைய வச்சுருக்காங்க அவங்க. நான் வந்து முன்னாடியே வீடியோவில் சொல்லியிருந்தேன் நமக்கு வந்துட்டு எல்லா வெஜிடபிள்ஸும் இங்கே கிடைக்காதுன்னு. பட் ஆனால் வந்துட்டு ஃப்ரோசன் வெஜிடபிள்ஸ் நிறைய கிடைக்கும். அந்த செக்ஷன் தான் வந்து பார்த்திங்கன்னா இது நிறைய ஃப்ரோசன் வெஜிடபிள்ஸ் எல்லாம் இங்கே வச்சுருக்காங்க. நமக்கு வந்துட்டு ஃப்ரெஷ்ஷாக கிடைக்காதது நம்ம வந்துட்டு ஃப்ரோசனில் கூட வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பூஜா திங்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. நம்ம ஊரில் கிடைக்கிற எல்லா ஐட்டம்ஸும் இங்கே கிடைக்கும். எல்லா திங்ஸும் நமக்கு இங்கே வாங்க கிடைக்கும். ஏதாவது ஃபெஸ்டிவல் சீசன்லாம் வரும்போது தான் வந்துட்டு ஆளுங்க வந்துட்டு நிறைய இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் வாங்கி யூஸ் பண்ணுவாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கிச்சன் ஹவுஸ் ஹோல்ட் ஐட்டம்ஸ் கூட கிடைக்கும். மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட குக்கர், அப்புறம் கேஸ்ட்ரோல், அப்புறம் சப்பாத்தி மேக்கர், இதெல்லாம் வந்துட்டு நம்ம மோஸ்ட்லி யூஸ் பண்ணுற ஐட்டம்ஸ் தான். ஸோ நிறைய டிஷ்ஷஸ் கூட அவங்க வச்சுருக்காங்க. ஸோ நமக்கு ஏதாவது தேவைன்னா கூட இங்கே வாங்கிக்கலாம். இந்த செக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஆட்டா வச்சுருக்காங்க, ரைஸ் வச்சுருக்காங்க. இந்த ரைஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் இங்கே யூஸ் பண்ணுறது வந்து சோனா மசூரி ரைஸ் தான் டெய்லி யூஸ் பண்ணுவாங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிரியாணி ரைஸ் அங்கே கிடைக்கும், பாஸ்மதி ரைஸ்ன்னு சொல்லிட்டு அது கிடைக்கும். அது நம்ம வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்துட்டு இட்லி ரைஸ் கூட அவங்க வச்சுருக்காங்க. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக ஆசையாக இருந்தது இந்தியன் க்ரோசரி ஸ்டோர் ஒரு வீடியோவாக போடணுன்றது. பட் ஆனால் நாங்கள் எப்போவுமே வந்து பார்த்துட்டிங்கன்னா வீக்கெண்டில் தான் வந்துட்டு திங்ஸ் எல்லாம் வாங்க வருவாங்க. ஸோ வீக்கெண்டில் எப்படின்னா இங்கே கூட்டமாக இருக்கும். ஸோ அதனால் நம்மளால் ஃப்ரீயாக வீடியோ எல்லாம் எடுக்க முடியாது. ஸோ திடீர்னு தான் வந்துட்டு ஒரு நாள் வீக் டேஸில் வந்துட்டு எனக்கு இந்தியன் க்ரோசரி ஸ்டோர் போக வேண்டியதாக இருந்தது, கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்க வேண்டியதுக்கு. ஸோ அப்படியே நான் நினச்சேன், சரி போய் கேட்டு பார்க்கலாம், ஆள் இல்லைன்னா அவங்கக்கிட்ட கேட்டு பார்க்கலாம் வீடியோ எடுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அங்கே போனபோது கூட்டம் எதுவுமே இல்லை. ஸோ அதனால் அவங்க வந்துட்டு வீடியோ எடுங்க அப்படின்னு சொல்லியாச்சு. ஸோ பிளானிங் எதுவுமே இல்லாமல் எடுத்த வீடியோ தான் இது. ஸோ அவங்கக்கிட்ட தேங்க்ஸ் சொல்கிறேன் நான்.